வீட்ல தான் கல்யாணம். எல்லாரும் சவுண்டா சொன்னேன். எல்லாரும் போட்டா நான் தாண்டி மாமா மாப்பிள்ள வந்துட்டாரு. வீட்ல தான் கல்யாணம். எல்லாரும் சவுண்டா சொன்னேன். எங்க வீட்ல தான் கல்யாணம். எல்லாரும் வந்துருங்க. வெல்கம். இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணத்துக்கு கூப்பிடுவீங்களா? நீங்க வணக்கம் மட்டும் சொல்லுங்க, போதும் முடிச்சுக்கலாம். தெய்வமே வாக்கா. ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இது எங்கள் ஃபேமிலியோட ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் தான். ஸோ அங்கே நாங்கள் என்னென்னலாம் அலுப்பறைகள் பண்ணுறோம் அப்படின்றத குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சேன். மாப்பிள்ளையே இன்னும் வரல, எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. அம்மே அது இல்லை, மாப்பிள்ளை வராங்க. சொல்லு ஏதாவது உங்களுக்கு பழைய நினைவு வர வேண்டிய அடிக்க வரல. மாப்பிள்ளை வந்துட்டாரு. ஆக்சுவலி இதை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம முன்னாடியே வந்துடும், மாப்பிள்ளை பொண்ணு வந்து லேட்டாக தான் வருவாங்க. சரி, அவங்க லேட்டாக வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நின்றுட்டு இருந்தால் மாப்பிள்ளையும் பொண்ணையும் வாசல்லையும் நிற்க வச்சு ஒரு 1000 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு நான் உள்ளே போயிட்டு நான் நிறைய வீடியோஸ் கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ட்ரியே கொடுத்தாங்க. அவ்வளோ ஃபோட்டோஸ் அவ்வளோ வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஸ்பெஷல் டேயில் அப்படி தான் எடுப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் பாருங்கள் என்னெல்லாம் நடக்குதுன்னு. ஆக்டர் ட்ரெஸ் போட்டு இந்த பவுன்சர்ஸ்லாம் நிற்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கவே பயமாக இருந்துச்சு. பட் அவங்களாம் செம்ம சாஃப்ட்டு. பட் ஆனால் பார்க்கவும் அப்படி ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக என்ன சொல்கிறது, பலூன் வச்சுருக்க மாதிரி பெருசு பெருசாக இருந்தாங்க. அவுட்டோர் ஃபோட்டோ செஷனே ரொம்ப நேரம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மோனை வேறு அடிச்சுட்டே இருந்தாங்களே, எனக்கு லைட்டாக தலை வலிச்சு தான். அதனால நான் வந்து லைட்டாக கொஞ்சம் நேரம் கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டேன். உள்ளே போனால் வந்து எங்கள் மாமா பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் சித்தி பசங்க கூடலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு எங்கள் அம்மா, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன் என் கேமராக்குள்ளேயே நிற்க மாட்டான், நான் வீடியோ எடுத்தாலே ஓடிடுவான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கிளிப்பிங்ஸாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். நிறைய சொந்தக்காரங்களாம் வந்திருந்தாங்களா, இருந்தாலும் எங்கள் அம்மா அவங்களெலாம் பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் அம்மா வேறு என்கிட்ட கேட்பாங்க அவங்க யாருன்னு தெரியுதான்னு. மாமா ஆக்சுவலி இது ஒரு காலேஜ் ஒரு ஆடிட்டோரியம்குள்ளேயே இந்த மஹால் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிளேஸுமே நல்லாயிருக்கும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க. பட் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற அளவுக்கு டைமும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, அளவும் பண்ணலை வீட்டில். போய் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க தான் நம்மளுக்கு ஃபோட்டோவே எடுக்க முடியாது. நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நாங்களே இப்போ உள்ளே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஒன்றும் பொண்ணு மாப்பிள்ளை வரல. அவங்க அந்த என்ட்ரிலேருந்து நடந்து பொறுமையாக வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அது வரைக்கும் அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா ப்ரைட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து அந்த என்ட்ரன்ஸில் கூட்டமாக இருக்குது பாருங்கள், அப்போ தான் அந்த சைடு சுற்றிக்கிட்டு வந்தாங்க பொண்ணு மாப்பிள்ளை. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது வந்து என்னென்னா அந்த சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட அந்த சேர்க்காத அந்த பவுன்சர்ஸை வந்து நான் பாராட்ட விரும்புகிறேன். அண்ட் இந்த ஹாலுமே பெருசுன்றதுனால ரொம்ப நேரம் நல்லா நிற்க வச்சு நிறைய மியூசிக்லாம் போட்டுட்ருந்தாங்க.
அவங்க பவுன்சர்ஸ் பாருங்கள் எப்படி நிற்கிறாங்க, இடமே விடாத நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அவங்க ரொம்ப நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து மேலே போயிட்டு ஒவ்வொருத்தராக வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருந்தோம். நாங்கள் அதுக்கே வந்து இங்கே கீழே ரெடி ஆகிட்டு இருந்தோம். மாப்பிள்ளை பொண்ணு மேலே போன உடனே நம்ம மேலே ஏறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் ஒரு 2, 3, 5 நிமிஷம் லேட்டாக தான் போனோம், வேறு வழி இல்லை எங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போகிறதுக்கு பிளான் போட்டுட்டு நாங்கள் எப்படி நின்று விளையாடிட்டு இருந்தோம் மட்டும் நீங்கள் பாருங்கள். ஃபைனலி ஃபேமிலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெளில வந்து நின்றுட்டுருக்கோம். ஒன்று 10 மினிட்ஸில் நாங்கள் கிளம்பிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு 4, 5 கிளிப்பிங்லாம் எடுத்து என் மனதை ஆறுதல் படுத்திப்பேன். பிகாஸ் குடும்பத்தை பார்த்துட்டாலே போக மனசே வராது. அப்போலாம் நான் சொல்ல மாட்டேன். வீட்டில் எங்கள் அப்பா வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. டைமுக்கு போனால் அடி பொழந்துருவார். ஸோ அதனால தான் சீக்கிரமாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செல்ஃபீஸ் ஃபோட்டோஸ் எடுக்கும் போதும் எங்கள் அம்மம்மா கூட ஃபோட்டோ எடுக்க நான் கிளம்பவே மாட்டேன். ஸோ அந்த கிளிப்பிங் எங்கள் அம்மாவுக்கு கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணதுனால அந்த கண்ணாடி ஸ்டைலாக போட்டுட்ருக்காங்க கலைஞர் மாதிரி. பட் இது வந்து 3 ஜென்ரேஷன் பிக்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோட பிக்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கள் அம்மா எங்கள் சித்தி மேலே எவ்வளோ உயிராக இருக்காங்கன்னு. அண்ட் இதெல்லாம் வந்து என்னோடய கசின்ஸ் எல்லோரும் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒத்துக்காது. ஸோ அதனால் மட்டும்தான் நான் சாப்பிட்ல. அண்ட் நாங்கள் வந்து கடைசியாக போகும்போது வந்தவங்க எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்து வைக்கிறது எனக்கு ஒரு பழக்கம். அது கொஞ்சம் லூஸ்தனமாக தான் இருக்கும், ஆனால் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன் எல்லாரையும். அண்ட் இது முடிச்சுட்டு வந்து ஒரு பொலிட்டீஷியன் ஒருத்தர் வந்திருந்தார். ஸோ அவர் கூட எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தாங்க. சரி நம்மளும் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். ஆனால் அவர் யாருன்னு எனக்கு சரியாக தெரியல. நான் தனித்தனியாக எடுத்துகிட்டு இருக்கேன். நான் ஒன்றா போட்டுறேன், நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. வேணாம். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அண்ணா போய் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தான். அந்த பிக் கொஞ்சம் கிளியராக இல்லை. அதுக்கப்புறம் நான் போய் எடுத்துக்கிட்டேன்.